விக்ரமாதித்த கதை. கதை 71. கதை தொடர்கிறது. 15வது அமிர்த சஞ்சீவல்லி பதுமை சொல்லிய ஆற்றில் விழுந்த அந்தணன் கதை. மறுநாட்காலையில் போஜராஜன் ஆவலோடு சிங்காதனத்தின் மீது ஏறி அமர முயன்றபோது 15ஆம் படிக்கட்டு காவலான அமிர்த சஞ்சீவல்லி பதுமை அவரைத் தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனைப் பற்றி புதியதொரு கதை சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்தன் 6 மாதம் புறப்பட வேண்டிய சமயம் வந்தபோது ஒரு நாள் அவனுக்குத் தான் மட்டும் தனியாக மாறுவேடம் பூண்ட நாட்டைச் சுற்றிப் பார்க்க வேண்டுமென்ற விருப்பம் தோன்றியது. உடனே அரசாங்கத்தை மந்திரிகளிடம் ஒப்புவித்துவிட்டு துறவி வேடமணிந்து புறப்பட்டான். இப்படியாகச் சென்றான். சுற்றுப்பிரயாணத்தின் நடுவே ஒரு நாள் விக்கிரமன் கங்கைக் கரையில் அமைந்துள்ள ஓர் ஊருக்கு வந்து சேர்ந்தான். நதிக்கரையோரமாக கோவில் ஒன்று அமைந்திருந்தது. அரசன் கோவிலை அடைந்த பொழுது அங்கு ஊர் மக்கள் கூடியிருந்தனர். புராணிகள் ஒருவர் புராண பிரவசனம் செய்து கொண்டிருந்தார். விக்ரமாதித்தனும் அங்கு கூடியிருந்த கும்பலோடு கூட உட்கார்ந்து கொண்டு கதை கேட்கத் தொடங்கினான். அப்போது புராணிகள் பின்வரும் கருத்துக்களடங்கிய சுலோகங்களைப் படித்து விவரித்துக் கொண்டிருந்தார். நம்முடைய உடல் அனித்தியமானது. நாம் சேமித்துள்ள செல்வம் எப்போதும் நம்மோடு இருக்கப் போவதில்லை. யமன் எப்போதும் பக்கத்திலேயே இருக்கிறான். ஆகவே தர்மத்தை செய்து புண்ணியத்தைச் சம்பாதித்துக்கொள். கோடி சாத்திரங்களில் கூறப்பட்டுள்ள தர்மத்தைப் பற்றிய சாரங்கன் அனைத்தையும் கேள். பரோபகாரம் செய்வதே புண்ணியத்தை அளிக்கும். பிறரைத் துன்புறுத்துவதே பாவமாகும். எவனொருவன் பிறர் படும் வருத்தத்தைக் கண்டு தானம் வருத்தப்படுகிறானோ, அதேபோல் பிறர் சந்தோஷத்தைக் கண்டு தானம் மகிழ்ச்சி கொள்கிறானோ அவனே வேதத்தின் முடிவை நன்கு உணர்ந்தவன். ஆபத்து நேரிடும் என்ற பயத்தால் கஷ்டப்படும் ஓர் உயிரை எவன் காப்பாற்றி அபயம் அளிக்கிறானோ அதைவிட இவ்வுலகிலே சிறந்த தர்மம் வேறு எதுவுமில்லை. தினந்தோறும் 1000 பிராமணர்களுக்கு 1000 பசுக்களைத் தானம் செய்வதால் ஏற்படும் பலனைக் காட்டிலும் ஒரு உயிருக்காகத் தன் உயிரைக் கொடுப்பவனுக்கு பெரும் புண்ணியம் காத்திருக்கிறது. பெரிய யாகங்கள் செய்வதனால் ஏற்படும் பலன்கள் கூட சமயத்தில் தீர்ந்துவிடலாம். பிறருக்கு அபாயம் அளிப்பவனுக்கு அவன் செய்கையின் பலன் ஒருபோதும் தீர்ந்து விடுவதில்லை. வெள்ளாண்மை, வழிபாடுகள், துறவறம் மேற்கொள்ளுதல், புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை, சத்விஷயங்களைக் கேட்டல் ஆகியவைகள் அனைத்தும் அபாயம் அளிப்பது என்பதான புண்ணியத்தில் 16க்கு ஒரு பங்கு கூட நிகராகாது. ஒரு மனிதன் பிறருக்கு உதவுவதையே இவ்வுலகில் தன்னுடைய முக்கிய கடமையாகக் கொள்வானாகில் அவன் இவ்வுலகில் நல்ல செல்வத்தை அடைவான். மேலும் பரத்திலும் கிடைத்தற்கரியதான பிறவாப்பேற்றை அடைவான். இவ்வாற பௌராணிகர் உபதேசிக்கும்போது கோவிந்தனை பூஜிக்கும் ஒரு கிழவேதியரும் அவருடைய மனையாளம் குளிப்பதற்காக கங்கையில் இறங்கினர். நதியிலே நீரோட்டத்தின் வேகம் அதிகமாக இருந்தது. அதைக் கவனியாது சற்று ஆழத்திற்கு இறங்கிய அவர்களை நீரோட்டம் அடித்துச் செல்லத் தொடங்கியது. வேதியருக்கோ வயதாகிவிட்டது. அவரால் நீரோட்டத்தின் சக்தியை எதிர்த்து மனைவியுடன் கரைக்கு வர முடியவில்லை. குய்யோ முறையோ வென்று கத்தத் தொடங்கினார். அவருடன் மனைவியும் அலறினாள். ஏ மகாஜனங்களே, சீக்கிரம் ஓடிவாருங்கள், வயதானவனான என்னையும் என் மனைவியையும் ஆற்று நீர் அடித்துக் கொண்டு போகிறது. உங்களில் தீர்மானவர்கள் இல்லையா? தார்மிகர்கள் இல்லையா? எங்களைக் காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுதார் வேதியர். புராணம் கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து ஓடினார்கள். அவர்களுடன் விக்ரமாதித்தனும் ஓடினான். ஆற்றின் வேகத்தைக் கண்ட அவர்கள் நீரில் இறங்க பயப்பட்டனர். ஒருவராவது தண்ணீரில் இறங்கி அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. கரையில் நின்றபடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். கிழவருடைய மனைவியும் உபதேசம் கேட்ட பெருமக்களே, எனக்கு மாங்கல்ய பிச்சை தாருங்கள் என்று கெஞ்சினாள். ஒருவரும் இறங்காத்தைக் கண்ட விக்ரமாதித்தன் பயப்படாதீர்கள், உங்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று தண்ணீரில் குதித்தான். ஆற்றின் வேகம் அவனையே பலவாறு புரட்டித் தள்ளியது. விக்கிரமன் சிறிதும் மனம் தளராமல் தீரத்துடன் முன்னேறி இருவரையும் பிடித்து வெகு சிரமத்துடன் கரைக்கு தூக்கி வந்தான்.
பயம் நீங்கி தன் உணர்வு வருவதற்கு கிழவருக்கு சிறிது நேரம் சென்றது. பிறகு எழுந்து நின்று விக்கிரமனை பார்த்துச் சொன்னார். பெரியோய், இந்த உடல் பல வருடங்களுக்கு முன்பு என் தாய் தந்தையர்களால் உருவாக்கப்பட்டது. இன்று உன் மூலம் நான் 2வது பிறப்பை அடைந்தேன். நீ தைரியத்துடன் வந்து எங்களை காப்பாற்றி இருக்காவிடில் நாங்கள் ஆற்றுக்கு இரையாகியிருப்போம். எங்களுக்கு உயிரைக் கொடுத்த உனக்கு நான் பதிலுக்கு ஏதாவது செய்யாவிட்டால் என் வாழ்க்கை பயனற்றதாகிவிடும் என்றார். விக்கிரமன் குறுக்கிட்டு, இல்லை இல்லை, எனக்கு எந்த பிரதிபலனும் தேவையில்லை. நான் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன். எல்லா குடிகளும் எனக்குச் செம்மே. அவர்கள் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் அவர்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. உங்களைக் காப்பாற்றியது என்னுடைய கடமையே அன்றி பிரதிபலன் எதிர்பார்த்துச் செய்யவில்லை என்றான். அரசனின் வார்த்தைகளைக் கேட்டதும் கிழவருக்கு அவன்தான் விக்கிரமாதித்தன் என்பது விளங்கிவிட்டது. அரசே, உன்னை யாரென்பதைக் கண்டு கொண்டு விட்டேன். நீதான் உலகம் புகழும் விக்கிரமாதித்த ராஜா, இதில் சந்தேகமில்லை. க்ஷத்திரியர்களும் அந்தணர்களும் ஒருவரால் ஒருவர் காப்பாற்றப்படுகின்றனர். ஆகவே நான் தருவதைப் பெற்றுக் கொள்ளுவதில் ஆக்ஷேபனை ஏதும் இருக்காது. 12 வருஷங்கள் கோதாவரி நதியின் மத்தியில் நின்று மும்மூர்த்திகளைத் தியானித்து நான் அடைந்த வரத்தை உனக்கு அளித்து விடுகிறேன். அந்த வர சக்தியினால் நீ நினைத்தவுடன் தேவ விமானம் வந்து நீ நினைத்த இடத்திற்கெல்லாம் என்னை ஏற்றிச் செல்லும். மேலும் சாந்திராயணம் முதலிய சடங்குகளால் நான் பெற்றுள்ள நன்மை அனைத்தையும் உனக்கு தத்தம் செய்துவிடுகிறேன் என்று தெரிவித்தார் கிழவர். மறுக்க முடியாததால் அரசன் அவைகளை வினயமாக ஏற்றுக்கொண்டான். அரசனைப் பலவாறு வாழ்த்திவிட்டு கிழவர் மனைவியுடன் தன் இருப்பிடத்திற்குச் சென்றார். அங்கிருந்து புறப்பட்ட விக்கிரமாதித்தன் மீண்டும் தன் பிரயாணத்தை துவங்கினான். விந்திய மலைச்சாரலில் உள்ள ஒரு வனத்தில் நுழைய வேண்டி வந்தது. அந்த வனம் மற்ற வனங்களைக் காட்டிலும் மாறப்பட்டிருந்தது. குளுமையும் நிழலும் கிடையாது. உஷ்ணம் சகிக்க முடியவில்லை. கிளிகளுடையவும் குயில்களுடையவும் இனிமையான குரல்களுக்குப் பதிலாக குகைகளின் உள்ளே தன் குட்டிகளுடன் விளையாடும் ஓநாய்களின் கூக்குரல்தான் கேட்டது. தேனுண்ட வண்டுகளின் காது கழுமையான ரீங்காரத்திற்குப் பதிலாக வெட்டுக்கிளிகளின் கோர சப்தம் காதைத் துளைத்தது. அழகிய கலைமான் கூட்டங்களுக்கு மாறாக காட்டெருமைகளின் கும்பலே தென்பட்டது. வனத்திலிருந்த குளங்கள் வற்றிவிட்டன. அந்த வனத்தினூடே சிதிலமாகிக் கிடந்த கோயில் ஒன்றிருந்தது. சூரிய வெளிச்சம் புக முடியாதபடி நாற்புறமும் கள்ளி சப்பாத்திகள் கோயிலை அடைத்துக் கொண்டிருந்தன. அருகிலே நாற்புறமும் பரந்து கிளைகளோடு வடிய ஆலமரம் ஒன்றிருந்தது. அதில் கோர உருவமுடைய பிரம்ம ராட்சசன் ஒன்று இருந்து வந்தது. கோரப் பற்களும் ஆகாயத்தைத் தொடும் அளவுக்கு பெரிய ஆகிருதியுடன் நீண்ட கால்களும் கைகளுமுடைய அந்த பிரம்மராட்சஸை பார்த்த உடனே பயத்தினால் உயிரை விட்டுவிடுவார்கள். விக்கிரமாதித்தனைக் கண்டதும் பிரம்மராட்சசன் அவனெதிரில் வந்து நின்றான். அவனைப் பார்த்து, நீ யார் என்று கேட்டான் அரசன். அரசே, நான் இந்த கோர உருவத்தை அடையும் முன்பாக பிராமணனாக இருந்து வந்தேன். மந்திரசேனன் என்று பிரபலமும் பெற்று வந்தேன். துஷ்டர்களுடன் கூடாத நட்பு கொண்டு அவர்களை சதா திருப்தி செய்வதும் வாங்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ள பொருள்களைத் தானம் பெற்றுக்கொண்டும் வாழ்க்கை நடத்தி வந்தேன். என்னுடைய அறிவின் கர்வத்தினால் படித்த அறிஞர்களைப் பழித்து வந்தேன். அதன் பலனாக நான் பிரம்மராட்சசாக உருமாறி இந்த மரத்தில் வசிக்க நேரிட்டது. 10,000 வருஷங்கள் இந்த கஷ்டத்துடன் கழிந்துவிட்டன. இப்போது உன் எதிரில் நிற்கிறேன். நீயோ அரசன், குடிமக்கள் கஷ்டத்திலிருப்பதை பார்த்து கொண்டு இருப்பது உன் வழக்கமல்ல என்றான். என்னால் ஆகவேண்டியதுதான் என்ன? அதைத் தெரிவி என்றான் விக்கிரமாதித்தன். கங்கை கரையிலே ஓர் அந்தணனையும் அவன் மனைவியையும் காப்பாற்றியதற்கு அவர்தான் அடைந்த வரங்களை உனக்கு கொடுத்து விட்டிருப்பதை அறிவேன். அந்த வரங்களை எனக்களித்துவிடு. இந்த கோர உருவம் நீங்கி நான் முக்தி அடைவேன் என்றான்.
அப்படியா? மிக்க சந்தோஷம். என்னால் உனக்கு பலன் ஏற்படும் என்றால் நீ கேட்டதைத் தாராளமாகப் பெற்றுக்கொள் என்று கிழவரால் தனக்களிக்கப்பட்ட வரங்களைச் சிறிதும் யோசியாமல் விக்கிரமாதித்தன் அந்தப் பிரம்மராக்ஷசனுக்கு தத்தம் செய்துவிட்டான். உடனே அவனுடைய கோர உருவம் மறைந்து மனித உருவம் வந்தது. அதே சமயம் ஆகாயத்திலிருந்து அவனை அழைத்துச் செல்ல அழகிய விமானம் வந்தது. அதில் ஏற்றி அவனை அனுப்பிவிட்டு தன் நகரம் திரும்பினான் விக்கிரமாதித்தன். இவ்வாறு கதையை முடித்த பதுமை போஜராஜரே தனக்கு கிடைத்த அரிய வரங்களையும் பிரம்மராக்ஷசனின் சாபம் நீங்குவதற்காக எங்கள் விக்கிரமாதித்த பூபதி தியாகம் செய்துவிட்டார். அவ்விதம் தியாகம் செய்யக்கூடிய மனோதைரியம் உனக்கிருக்கிறதா என்று கேட்டது. அப்போது சூரியாஸ்தமனமாக விட்டதால் போஜராஜன் மோனாக சிம்மாசன படிகளிலிருந்து கீழிறங்கிச் சென்று விட்டான்.